கரும்பு வெட்டும் தொழிலுக்காக மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து வந்தவர்களை சேலம் மாவட்டம் தேவண்ணகவுண்டனூர் கிராமத்தில் கொத்தடிமைகளாக வைத்திருந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அம்மாநிலத்தைச் சேர்ந்த இடைத்தரகரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்துள்ள ஒரு தனியார் கரும்பு ஆலையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோரை கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கி வருவதாக நாமக்கல் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையமான சங்ககிரி காவல் நிலையத்திற்கு அவர் தகவல் கொடுத்திருக்கிறார். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவியுடன் தற்போது அங்கு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 19 பேரை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் கரும்பு வெட்டுவதற்காக வட மாநிலத்திலிருந்து அவர்களை இங்கே அழைத்து வந்ததாகவும், இது மட்டுமல்லாமல் கடந்த 2 மாதங்களாக அவர்களுக்கு ஊதியம் எதுவும் கொடுக்காமல் கொத்தடிமைகளாக வைத்து பணியை வாங்கி கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த சம்பவத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட சதராஸ் பாண்டே என்பவரை தற்போது சங்ககிரி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கிருந்து மீட்கப்பட்டவர்களை தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர்களை நாளை மாலைக்குள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.